இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ பார்க்க போறோம். தக்காளி சாதமும் அதுக்கு காம்பினேஷனா நல்லா மொறு மொறுன்னு பேபி கார்ன் ஃப்ரையும் வெண்பூசணி தயிர் கறியும். தக்காளி சாதம் பண்றதுக்கு 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை இந்த பாத்திரத்துல சேர்க்கிறேன். இந்த அரிசியோட வெயிட் 500 கிராம் இருக்கும். நீங்க சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம், அல்லது நார்மலா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி எடுத்துக்கலாம், அல்லது பாஸ்மதி அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். மூடி போட்டாச்சு. 15 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்ப 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிய வடிச்சிட்டு அரிசியை தனியா எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய், ரெண்டும் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். எல்லாம் பொரிஞ்சதும் இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். ரெண்டு நிமிஷமா வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்திருக்கிற 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் மசிஞ்சிருச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். நம்ம பச்சை மிளகாய், கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துறதுனால இந்த அளவு காரம் சரியா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. இப்ப இது பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சமா புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியோட புதினா கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து தண்ணி சேர்க்கணும். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க நார்மலா சாப்பாடுக்கு யூஸ் பண்ற அரிசி சேர்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப நம்ம சேர்க்க போற அரிசிக்கும் இந்த மசாலாக்கும் சேர்த்து உப்பு சேர்த்திருக்கேன். தக்காளி வதங்கும் போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப 2 டீஸ்பூன், மொத்தமா 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியில உள்ள தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டா வடிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம்லயே 7 நிமிஷம் இருக்கட்டும். சிம்லயே 7 நிமிஷம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இதுல கொஞ்சமா மட்டும் கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கரெக்டா வெந்திருக்கு. இது மாதிரி சிம்லயே டைம் பார்த்து வேக வைங்க, சரியா இருக்கும். சூப்பரா டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வெண்பூசணி தயிர் கூட்டு பண்றதுக்கு இந்த பேன்ல 2 கப் அளவுக்கு கியூப்ஸா கட் பண்ண வெண்பூசணி, இதுல 1/2 கப் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. காய் வெந்துட்டு இருக்கட்டும். வெந்துட்டு இருக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. அப்பதான் தண்ணி எல்லாம் வத்தாம நமக்கு கரெக்டா வெந்து வரும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்படி பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. காய் நல்லா சாஃப்டா வெந்து வரணும். அதே சமயம் குழஞ்சிராம பாத்துக்கங்க. மூடி வச்சிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு செக் பண்ணி பாத்துக்கணும். இந்த மிக்ஸி ஜார்ல 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப காய் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. குழஞ்சிடக்கூடாது. காய் நல்லா இந்த மாதிரி முழுசு முழுசா இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது சிம்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த தேங்காய் கலவையோட சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்ப சூடு ஓரளவு ஆறிடுச்சு. 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டான புளிப்புள்ள கெட்டியான தயிரை லைட்டா பீட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்தி வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் இதுல கறிவேப்பிலை 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் தாளிப்பை இதுல சேர்த்துடலாம். பேபிகார்ன் ஃப்ரை பண்றதுக்கு 300 கிராம் பேபிகார்னை வாஷ் பண்ணிட்டு அத நீளமா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு 2 பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாவும் கட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி நீளமான பீசஸாவும் கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1/3 கப் அளவு கடலை மாவு சேர்க்கிறேன். இதனுடைய வெயிட் 50 கிராம் இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சோள மாவு சேர்க்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூளும் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன்ல பாதி கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. அடுத்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வந்து கெட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். மாவு ரொம்ப கெட்டியா இருந்தாலும் நமக்கு வந்து ஃப்ரை ஹார்டா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா இந்த மாவுல வந்து அந்த பேபிகார்ன் ஒட்டாது. இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். நம்ம ரெடி பண்ண மாவுல கட் பண்ணி வச்ச பேபிகார்னை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பெரட்டி எண்ணெயில சேர்க்கணும். இப்ப பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நல்லா சூடானதும் ஸ்டவ்வோட தீய குறைச்சிட்டு இந்த மாதிரி மாவுல பெரட்டி மெதுவா எண்ணெயில சேர்த்துக்கலாம். உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல இருக்கட்டும். இப்ப 30 செகண்ட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. மெதுவா இதை திருப்பி போட்டுக்கலாம். மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல சாஃப்டா மொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். மேல நல்லா மொறுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல எடுத்தா சரியா இருக்கும். இப்ப நல்லா வெந்துருச்சு, கிறிஸ்பியாவும் இருக்கு. எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்ட்ல பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளது இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.